சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம திருச்சாட்டியக்குடி பதிகத்தை ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து வந்தோம். இப்போது ஒவ்வொரு வரியாக சிந்தித்து வருகின்றோம். அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்கள் அதில் இருக்கு. ஏன் அப்படின்னா அதுல வெறும் தமிழ் பாடல்களாக இல்லை, அதையும் தாண்டின, அதாவது விஞ்ஞானம் அதுல இருக்குது. அதே நேரத்துல அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் அதுல இருக்கு. அதே நேரம் வேதம் சார்ந்த பொருள் எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறத நமக்கு வார்த்தைக்கு வார்த்தை பொருள் சொல்லி மிக அழகாக எளிமையாக புரிய வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அமெரிக்காவில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கும் சுவாமி விஜயானந்தா ஐயா அவர்கள். ஐயாவை பத்தி நாம நிறைய பார்த்திருக்கோம் ஏற்கனவே. ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் தமிழ்ல 1 மணி நேரம் தொடர்ந்து பொழிவு கொடுப்பது அப்படின்னு சொல்றது நம் தமிழ் ஊரனுக்காக மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் ஐயா ஆங்கிலத்திலேயே முழுவதுமா ஆங்கிலத்திலையும் ஹிந்தியிலையும் மட்டும் பொழிவு கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போது நம்மளுடைய விருப்பத்திற்கேற்ப, நமது விண்ணப்பத்திற்கேற்ப 1 மணி நேரம் தொடர்ந்து தமிழ்ல பேசுற ஒரு அதனாலதான் ஐயாவுடைய அப்பப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஆங்கிலம் கலந்து அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வருவாங்க. ஆனா அதை மிக அழகாக செய்து வருகின்றார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இது எங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஐயா அவர்கள் தான் நமக்கு திருவண்ணாமலையில மிகப்பெரிய ஒரு ஆலயம், சிவாலயம் அமைத்து அங்கே நமக்கு திருமுறை முற்றோதல்கள் செய்வதற்கும், அதே நேரத்துல சித்தாந்தம் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்காகவும் அந்த இடத்த முழுவதுமாக நமக்கு கொடுத்து நிறைய ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றார்கள். வேதத்தையும் திருமுறைகளையும் 2 கண்களாக நினைத்து வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான குணம் கொண்டவர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா ஒண்ணு வச்சு இன்னொன்னு ஒதுக்குற ஒரு வழி ஐயா கிட்ட இல்லவே இல்லை. 2யும் ஒரே மாதிரி, அதாவது வேதத்தை எப்படி பார்க்கறாங்களோ அதே மாதிரி திருமுறைகளையும், திருமுறைகளை எப்படி பார்க்கறாங்களோ அதே மாதிரி வேதத்தையும் பார்த்து நமக்கு எல்லாம் மிக அழகாக வழிநடத்தி வருகின்றார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். குருவாக இருந்து அடியேனையும் வழிநடத்தி வருகின்றார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அடியேனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் இந்த இடத்துல. தாமதிக்காமல், ஏன்னா ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால அதை கேட்பதற்காக தாமதிக்காமல் ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். ஐயா சிவாய நம. சிவாய நம. லவண்யம்மா, நன்றி. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தனன் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து 8. வாகர்த்தோ விவசம் பிரக்தோ வாகர்த்தோ பிரதிபத்தையே ஜகதோ பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ஓம் நிதயே சர்வவித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞானைகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ஓம் புளியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார் கருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல் தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. வரந்திடு பொய்கை முன்னிரம்ப மற்ற அவன் உறைந்திடும் முதலை உதிப்பவண்ணதால் இறந்திடும் மகன் வளர்ந்து எய்த பாடல் ஒன்று அறைந்திடும் சுந்தரனடிகள் போற்றுவாம். சிவாய திருச்சிற்றம்பலம். திருவருளினாலும்
நலமிக நால்வர் அருளினாலும் இந்த சிந்தனை சாட்டியக்குடி பாடல் 4வது சிந்தனை 2வது கட்டத்தை எட்டியுள்ளது. சென்ற பதிவில் பதிகம் நான்முறை என்று கருவூரார் முதல் வரியில் சொன்னதற்கு நாம் பொருள் பார்த்தோம். அடுத்தாற்போல் 2வது வரியில் கதியலாம் அரங்கம் பிணையல் மூ உலகு அங்கு கடியிருள் திருநடம் புரியும். இப்போ இன்னைக்கு நம்ம இந்த மூ உலகுன்னு என்னன்னு பார்ப்போம். மூ உலகுன்னு என்ன பார்த்துட்டு அப்புறம் பிணையல்னு ஒரு அடைமொழி போடுறாருங்க. அந்த பிணையல்னா என்னன்னு பார்ப்போம். இதெல்லாம் பாருங்க, நமக்கு இன்னைக்கு தான் விஞ்ஞானம். இவர் காலத்துல எல்லாம் விஞ்ஞானமே கிடையாது. இதெல்லாம் எப்படி அவர் போட்டாரு, நமக்கெல்லாம் கற்பனைக்கு எட்டாத ஒரு சிந்தனை. இதெல்லாம் நம்ம ஒரு முயற்சி பண்ணி ஏதோ புரிஞ்சுக்கத்தான் நம்ம முயற்சி செய்ய முடியுமே ஒழிய உண்மையிலேயே அவள் எந்த தூரத்துக்கு போயிருக்காரு நம்மளால ஆழம் பார்க்க முடியாது. இதுல அடுத்த பதிவுல அந்த பாடு கந்தற்பர் யாரு, தும்புரு நாரதன் சொல்றாரு, அவரையும் அந்த திருநடத்தையும் பற்றி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு அரங்கம்னு சொல்றாரு இல்லையா, அந்த அரங்கம் என்ன, அந்த கதின்னு சொல்றாரு, அந்த கதிங்கிறது என்ன, இதை பார்த்துட்டு இந்த கதிங்கிறதுல தான் அந்த மூ உலகுன்னு சொல்றாரு. கதி அரங்கம், அந்த அரங்கம் என்னன்னாக்க அந்த மூ உலகுங்கிறாரு. அந்த மூ உலகின் பிணையல் அப்படிங்கிறாரு. இது ரெண்டும் என்னன்னு இன்னைக்கு திருவருளால கொஞ்சம் சிந்திப்போம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் விஞ்ஞான கருத்துகள் வரும். கொஞ்சம் போர் அடிச்சுச்சுன்னா இப்படியே கொஞ்சம் கண்ணு நல்லா திறந்து வச்சு கொஞ்சம் பாருங்க. ரொம்ப நல்ல அருமையான செய்திகள் உங்களுக்கு இருக்குது. சிவாய நம்ம. பொதுவான தலைப்பு இந்த பாட்டுக்கு என்னன்னா அரங்கம், ஆட்டம், பாட்டு, ஆர்கெஸ்ட்ரா. இந்த ஆர்கெஸ்ட்ரால தான் அவங்க அந்த பாடுறவங்க யாரு, அதுக்கு அவரோட நடனத்துக்கு இந்த ஜதி போடுவாங்க இல்லையா, நடன ஆசிரியர்கள், பரதநாட்டிய ஆசிரியர்கள் ஜதி போடுவாங்க, அது யாரு அப்படின்னு சொல்லி மற்றதை அடுத்த பதிவில் பார்ப்போம். பட் இன்னைக்கு நம்ம இந்த மூ உலக பிணையல் என்னன்னு பார்ப்போம். கதி இஸ் ஈக்குவல் டு அரங்கம். இது ஒரு விஞ்ஞான ரீதியான ஆராய்வு என்பதனால் அதை ஒரு சிறு ஈக்குவேஷன் என்று சொல்லக்கூடிய சமன்பாடு அதனுடன் ஆரம்பிப்போம். கதி ஈக்குவல் டு அரங்கம். கதி என்ன சொல்றாரு, கதினா செல்லுமிடம், அரங்கம் அது எங்க, பிணையல் மூ உலகு அப்படிங்கிற. இப்போ கதி செல்லுமிடம்னா அவர் செல்லுமிடம்னாலே உங்களுக்கு உடனே புரியணும். ஒரு இடத்துல இருக்கிறவர் இல்லை, அவர் அங்கங்கே ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கார். ஒரு இடத்துல இருந்தாலுமே ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கார். ஒரு இடத்துல இருந்தே பல ஊர் சுற்றுறவர். என்ன, அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஊர் வேற, எல்லாத்தையும் கடந்த, அண்டம் கடந்து புவனம் கடந்து, என்ன ஏழண்டத்திற்கு அப்பாலாம் என்று அப்பர் கூறியது போல எல்லாத்தையும் கடந்து இருக்கிறது தான் அவர் இருக்கிற ஊர். ஒன்றுமே இல்லாத வெட்ட வெளி தான் அவர் இருக்கிற ஊர். அந்த வெட்ட வெளியிலிருந்து இப்போ சிதம்பரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வாழ்ந்து கொண்டிருப்பவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் அங்கங்கே அப்பப்போ போயிட்டு வருவார். நம்ம ஊரில் நோமாட் அப்படின்னு சொல்லுவோம். நோமாட்னாக்க இப்படியே ஒவ்வொரு ஊராக போய் எங்கேயுமே பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆகாமல் இருக்கிறவங்க. பட் இவர் இங்கே இருந்துக்கிட்டு அப்படியே ஊராகவும் சுற்றுறார். ஊர் விட்டு ஊர் சென்று நடனம் ஆடும் குழு, அந்த காலத்துல எல்லாம் இந்த டீம் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நாடக குழுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊராக போய் ட்ராமா போடுவாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட் டான்ஸ்னு ஒன்று வந்தது. அதுவும் அவங்களும் இப்படி பார்த்தா ஊராக போய் பண்ணுவாங்க. இப்போ இவரும் அவருக்கு ஒரு டீம் இருக்கு இல்லையா, இந்த ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்கிறார் இல்லையா கருவூரார், அந்த ஆர்கெஸ்ட்ராவையும் கூட்டிகிட்டு அவருக்கு அந்த ஜதி போடுற அவங்களையும் கூட்டிகிட்டு ஊராக போகிறார். அந்த பழைய காலத்தில் ஒரு பாட்டு கூட வந்துச்சு, ஊரு விட்டு ஊரு நாங்க போவோமுங்க, நன்க போல பேரு கெட்டு போக மாட்டோம் அப்படி ஒரு பாட்டு. அது மாதிரி ஒரு ஊரு விட்டு ஊர் போவார், ஆனால் பேரு கெட்டு போக மாட்டார். ஊசி மன பாசி எல்லாம் விற்போமுங்க, ஆனால் காசுக்காக மானத்தை விற்க மாட்டோம் அப்படின்னு. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருமுறைகளெல்லாம் காசுக்காக ஓதப்படுகின்றன, பேசப்படுகின்றன. அதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அதனால அவர் ரெண்டுமே இல்லாமல் காரியத்தை ஃப்ரீயாக நமக்காக செய்கிறார். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் டான்ஸ் ஆடுவார் உங்களுக்காக ஃப்ரீயாக. என்ன டீல் பாருங்க. அதனால தான் நான் போன பதிவில் சொன்ன மாதிரி அருளாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா
ஐயனை வழிபட வேண்டும் என்றால் நீங்க சிதம்பரம் போக வேண்டாம், நீங்க கைலாசம் போக வேண்டாம், நீங்க கேதார்நாத் போக வேண்டாம், நீங்க காசி போக வேண்டாம், உங்க ஊர்ல இருக்காருயா, உங்க ஊர்ல இருக்காருயா, பக்கத்துல இருக்காருயா, உங்க கோவில்ல இருக்காருயான்னு சொல்லி அந்த கோவிலின் பெருமைகளை, அங்கு உள்ள இறைவனை பத்தி பாடினாங்க. இது இன்னைக்கு மறந்துட்டு அந்த அந்த பழங்கோவில் எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு இடிபாடுல இருக்கு. இதெல்லாம் நமக்கு ரொம்ப வருத்தமான செய்திகள். இந்த சரி, அவர் ஒரு ஊரா போறாரு, இன்விடேஷன் இல்லாம போவாருன்னா போக மாட்டார். அவருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். அந்த இன்விடேஷன் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத வள்ளலார் நமக்கு சொல்றாரு. இங்க பாருங்க, இப்ப இந்த வள்ளலாறு இப்போ 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு வள்ளலார். இவருக்கு முன்னாடி 10ஆம் நூற்றாண்டிலே, அதாவது ராஜராஜன் சோழன் காலத்திலேயே இந்த கருத்தை கூறியவர் கருவூரார். ரொம்ப அருமை. பாருங்க, இப்போ இது எப்படி அவரை கூப்பிடுறது? ஐயா எங்க ஊருக்கு டான்ஸ் ஆடவா அப்படின்னு, உங்க டீமை கூட்டிட்டு வா அப்படின்னு எப்படி கூப்பிடுறதுன்னு வள்ளலார் எப்படி சொல்றாரு பாருங்க. வருவார் அழைத்து வாடி, வடலூர் வடதிசைக்கே வருவார் அழைத்து வாடி, வந்தால் பெறலாம் நல்ல வரமே வருவார் அழைத்து வாடி, திருவார் பொன்னம்பலத்தே, திருவார் பொன்னம்பலத்தே செழிக்கும் கொஞ்சித பாதர், திருவார் பொன்னம்பலத்தே செழிக்கும் குஞ்சித பாதர், சிவ சிதம்பர போதர் தெய்வ சபாநாதர், சிவ சிதம்பர போதர் தெய்வ சபாநாதர், வருவார் அழைத்து வாடி, சிந்தை களிக்க கண்டு சிவானந்தம் அது உண்டு, சிந்தை களிக்க கண்டு சிவானந்தம் அது உண்டு, தெளிந்தோர் எல்லாரும் தொண்டு செய்ய பவுரி கொண்டு, இந்த வெளியில் நடம் இட துணிந்தீரே, இந்த வெளியில் நடம் இட துணிந்தீரே, இதைவிட பெருவழி இருக்குது என்றால், இதைவிட பெருவழி இருக்குதென்றால், வருவார் அழைத்து வாடி இருக்குதுல்ல. இதை பாருங்க, இதை விட பெருவழிப்பா, சிதம்பரத்துல உள்ள இடுக்குல போய் நீ நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிய, இதை விட பெருவழி இருக்குப்பா வா அப்படின்னு சொன்னா வருவாரு, நீங்க போய் கூப்பிடுங்க. அப்புறம் எப்படி கூப்பிடணும்னு சொல்றாரு பாருங்க அடுத்தது. இதை விட பெருவழின்னு சொல்றாரு இல்லையா வள்ளலார், இதைத்தான் கருவூரார் சொல்றாரு இந்த பாட்டில். அதாவது மூவுலகம் பிணையல் அப்படிங்கிறது பெருவழி, அதை இங்க வள்ளலார் சொல்றார். அப்புறம் எப்படி கூப்பிடணுமா? இடுக்கு இல்லாமல் இருக்க இடம் உண்டு நடஞ்செய்ய, இடுக்கு இல்லாமல் இருக்க இடம் உண்டு நடஞ்செய்ய, ஒடுக்கில் இருப்பதென்ன, ஒடுக்கில் இருப்பதென்ன, உளவு கண்டு கொள்வீர் என்றால், ஒடுக்கில் இருப்பதென்ன, உண்மை இது வஞ்சமல்ல உம்மேலானை என்று சொன்னால், வருவார் அழைத்து வாடி அப்படின்னு சொல்லி, ஐயா இதை விட பெரிய வெளி இருக்கு வாங்கன்னு சொன்னா வருவாருன்னு சொல்லி, இப்படி நல்ல பாட்டு. நம்ம அந்த பாடல் கருத்தை பார்ப்போம். கதி அரங்கம் பிணையல் மூவுலகு. இந்த மூவுலகு மெய்ஞான ரீதியாக பார்த்தோமானால் 3 கருத்து, 3 உலகங்கள். 1வது உலகம் ஒன்றுமற்ற வெட்ட வெளி, ஒன்றவன் தானேன்னு திருமூலர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். கருவூரார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். வள்ளலாறு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். மாறாது. 5000 வருஷம்னாலும் சரி, 10,000 வருஷம்னாலும், கோடி வருஷம்னாலும் சரி, பில்லியன் இயர்ஸ்னாலும், ட்ரில்லியன் இயர்ஸ்னாலும் சரி, அது நீங்க எத்தனை இல்லியன்னு சொன்னாலும் இது மாறாது. அவர் அங்கே தான் இருக்கிறார். அதனால நம்மளுடைய மதத்துக்கே பேர் சனாத்தனம் ஏன் வந்ததுனாக்கா, எப்பவும் இருப்பவர் அவர். அன்றும் இருந்தார், இன்றும் இருக்கிறார், என்றும் இருப்பார். ஸோ 1வது உலகம் ஒன்றுமற்ற வெட்ட வெளி, ஒன்றவன் தானே. அதிலிருந்து இரண்டவன் இன்னருளாக தோன்றிய சக்தி வெளி.
எனர்ஜி ஃபீல்டு என்று நாம் பௌதிகத்தில் கூறுமாறு அந்த எனர்ஜி ஃபீல்டு, அந்த எனர்ஜி சக்தியில் இருந்து தோன்றிய இந்த பிரபஞ்சம், இந்த அண்டச்சராச்சரம், மூன்றாவது உலகம். இதுதான் இந்த 3 உலகம் சொல்றார். இதை ஒரு சிலர் பூர்லோகம், புவலோகம், சுவர்லோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் கடந்து அப்பாற்பட்ட கருத்து மூவுலகு என்றால் இதுதான் இந்த மூவுலகு. இந்த மூவுலகும் எப்படி பிணைக்கப்பட்டிருக்கிறது என்று விஞ்ஞானம் நமக்கு கூறுகிறது, ஐன்ஸ்டைன் மூலமாக. அதாவது மூவுலகு விஞ்ஞான ரீதியாக பார்த்தோமானால், மெய்ஞான ரீதியாக பார்க்கும்போது முதலாவது உலகு ஒன்றும் அற்ற வெட்ட வெளி. அது விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம்னா நம்ம இப்போ தியரிட்டிக்கல் பிசிக்ஸ்ல குவாண்டம் ஃபீல்டு தியரி ஈக்குவல் டு ஒன்றுமற்ற வெட்ட வெளி. ஏன்னா அந்த குவாண்டம் ஃபீல்டில் ஒன்றுமே இல்லை அப்படி என்பது பௌதிகத்தின் ஒரு நிரூபிக்கப்பட்ட கணக்கு மூலமாக, அதாவது த்ரூ மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, மேத்தமெட்டிக்ஸ் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை என்னவென்றால், எல்லாவற்றையும் கடந்த வெட்ட வெளி ஒன்று உள்ளது, அந்த வெட்ட வெளியில் ஒன்றுமே இல்லை. அப்படி என்னப்பா ஒன்றும் இல்லைன்னா இந்த உலகம் எப்படிப்பா வந்தது அப்படின்னு கேட்டாக்க, அங்க இந்த உலகம் வெர்ச்சுவலா இருந்தது. எப்படி இருந்தது? வெர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. வெர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ்னா கண்ணுக்கு தெரியாது, கையால பிடிக்க முடியாது, உங்களுக்கு டெலஸ்கோப்ல தெரியாது, மைக்ரோஸ்கோப்ல தெரியாது. அப்புறம் எப்படி வந்ததுன்னா, அந்த வெர்ச்சுவல் பார்ட்டிகிள் வேவ் ஃபார்ம்ஸ் ஆகி எனர்ஜி வேவ்ஸா அந்த எனர்ஜி வேவ்ஸ்ல இருந்து இந்த வெட்ட வழி வந்ததுன்னு அதுக்கு ஐன்ஸ்டைனே ஃபார்முலா கொடுக்குறாரு. அந்த எனர்ஜியில இருந்து ஒரு மாஸ் என்பது ஒரு பொருளின் கனம். அப்போ இந்த ஒன்றுமல்லாத வெட்ட வெளியாகிய வெர்ச்சுவல் பார்ட்டிகிள் என்கிற வெளியில் இருந்து அது சக்தியாக பரிமாணமாகி, அந்த சக்தி எவ்வளவு கனப்பொருளாக மாறும். நாம் கண்ணில் பார்க்கக்கூடிய நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உபகரணங்களால் பார்க்கக்கூடிய ஒரு கனப்பொருளாக எப்படி மாறும்? ஆட்டமாகவோ இல்லை அண்ட சராச்சரமாகவோ இல்லை அண்டாச்சட்டி குண்டாச்சட்டியாகவோ எப்படி மாறுகிறது என்று பார்க்க வேண்டும். இதுதான் ஈக்குவேஷன். ஒரு சின்ன கல் எடுத்து இந்த கல்லுக்குள்ள எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னா அந்த கனம், அதாவது வெயிட் வேற மாஸ் வேற, அதுக்கு பிசிக்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு, அங்கே நம்ம போக வேண்டாம். அந்த மாஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த மாஸுக்கு அதுக்குள்ள எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு பார்த்தாக்க, அதை நீங்க சி என்று சொல்லக்கூடிய ஒளி, அதாவது ஒளியின் வேகம் என்று சொல்லக்கூடிய ஸ்பீட் ஆஃப் லைட் என்று பௌதிகத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணினால் அதை ஸ்கொயர் பண்ணி அதையே மறுபடியும் அதையால் பெருக்கினால், இப்போ ரெண்டால பெருக்கினாக்க 2 ஸ்கொயர்னு சொல்லுவோம். இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த ஒளியின் ஒரு வேகத்தை, அது என்ன வேகம்னா 1,86,000 மைல் பெர் செகண்ட். இதை இந்த 1,86,000 இன்னொரு 1,86,000 பெருக்கினீங்கன்னா அது சி ஸ்கொயர். அதுக்கு மேலே ஒரு பார் வரும், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அது இப்போ வேண்டாம். பட் அந்த சி 1,86,000 மைல் பெர் செகண்ட் இப்படிங்கிறதுக்குள்ள இந்த லைட் எவ்வளோ தூரம் போதும்? அந்த ஒளி சூரியன்லேருந்து வர்ற ஒளி எவ்வளோ வேகத்தில் வருதுன்னா இப்படின்னா 1,86,000 மைல் வந்துருச்சு. இப்போ இந்த அண்டச்சராச்சரத்தில் உள்ள நமக்கு அந்த டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடைவெளி எல்லாம் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்னா இதை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. லைட் இயர்னுவாங்க. லைட் இயர்னாக்க இப்போ ஒரு செகண்ட்ல 1,86,000 மைல் போகக்கூடிய அந்த ஒளி ஒரு வருஷம் போச்சுன்னா எவ்வளவு தூரம் போகுமோ அது அங்க ஒரு யூனிட், நம்ம ஒரு மில்லிமீட்டர்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி அது லைட் இயர்னு சொல்லுவாங்க. ட்ரில்லியன் லைட் இயர்ஸ், பில்லியன் லைட் இயர்ஸ் எல்லாம் போகுது. அதையும் தாண்டி இன்னும் வேற இப்போ மெஷர் இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அதைத்தான் சொன்னார் மாணிக்கவாசர். என்ன அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் இழப்பெரும் காட்சி, என்ன 100 கோடியின் மேற்பட விருந்தினர். ஸோ இது என்னன்னாக்க இந்த குவாண்டம் ஃபீல்டு, அதாவது முதலாக நாம் சொல்லக்கூடிய ஒன்றுமற்ற வெட்ட வெளி என்று மெய்ஞானம் கூறக்கூடியது, அதாவது வேதங்களும் கூறக்கூடியது. வேதங்கள் என்ன சொல்லுது? இறைவன் எங்க இருக்கிறார் சொல்லும்போது முதல்ல அங்கதான் சொல்லுது, வியக்தா வியக்த நிரூபித்திஞ்ச பரமம், அவ்வியக்தமா இருக்கிறார், அன்மேனிஃபெஸ்ட் ஃபீல்ட்ல இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. வியக்தா வியக்த நிரூபித்திஞ்ச பரமம் சத்ருஞ்ச தத்துவாதிகம் தஸ்மாத் உத்தர தத்துவம் அக்ஷரமிதி தியேயம் சதா யோகிபிகி. ஒன்றுமற்ற வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய இறைவன் 24 தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய வேதாந்த தத்துவங்களில்
மூலமாகவும் 36 தத்துவங்கள் 96 தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய சைவ சித்தாந்த தத்துவங்கள் மூலமாக நமக்கு இந்த அண்டச்சராச்சரமாக வெளிப்படுகிறார். அதையே திருமூலர் ஒரு 8 இதில் அடக்கிவிட்டார். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றின் உள்ளனர் மூவுலகம் பிணையல் நின்றனன் மூன்றின் அங்கதான் அவர் நிற்க முடியும். அந்த பிணையல் ஸ்டேஜ் போட்டு பிணைச்சு வச்சிருக்காங்க. அது மேலதான் போய் நிற்க முடியும். நின்றனன் மூன்று அந்த நின்றனன் போடுறார். மற்ற எந்த இதுக்குமே அவர் அந்த வார்த்தை போடல. இந்த நம்பருக்கு ஒன்றவன் தானே இரண்டவன் நின்றனன் மூன்று நூல்னர். அதைத்தான் இங்க கருவுறார். இந்த நின்றனன் அந்த ஸ்டேஜ்ல தான் கொண்டு போய் ஏத்துறார் கருவுறார் இவர். என்ன மூவுலகம் பிணையல். அப்புறம் தான் 4 உணர்ந்தனன் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 பார்ச்சனன் அதெல்லாம் அப்புறம். ஸோ நின்றனன் மூன்று நூல் தான் அந்த 3 உலகங்கிறது பிணையல்ங்கிற அந்த பிணையல். ஸோ இது வேதங்களும் சொல்லுது, நம்ம தமிழ் திருமுறைகளும் சொல்லுது, திருமூலர் அந்த காலத்தை தான் சொல்லிட்டு வர்றாங்க. அங்க இருந்து வந்து இந்த சக்தி வடிவமாக வெளிப்பட்டு அந்த சக்தி இந்த பிரபஞ்சமானது. அதற்கு ஒரு பௌதிக ரீதியாக ஐன்ஸ்டைன் என்பவர் ஒரு சமன்பாடை கொடுத்தார். E=mc². இந்த கல்லுல நீங்க கையில் எடுத்த கல்லுல எவ்வளவு எனர்ஜி இருக்குன்னாக்கா, இந்த கல்லோட மாஸ் ஒரு நம்பர் வச்சுட்டு 100ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, அந்த 100 1,86,000 அதே இன்னொரு 1,86,000 பெருக்குனீங்கன்னா என்ன நம்பர் வருமோ அதாண்ட எனர்ஜின்னார். இந்த எனர்ஜி எல்லாம் எங்கடா இருக்குனாரு, திருப்பி கொண்டு போய் அந்த ஒன்று மட்டும் வெற்ற வெளியில் அடங்குதுன்னார். நம்ம ஆளுங்க என்ன ஈக்குவேஷன் அந்த காலத்துல போட்டாங்க, அவங்களுக்கு என்ன ஸ்டெலோஸ்கோப் இருந்தது, என்ன லேபரேட்டரி இருந்தது, இறையருள். கண்ணை மூடினா அதான் அவங்க லேபரேட்டரி. கண்ணை மூடி உள்ள போ. திருமாலோடு திருமாலோடு நான் முகனும் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடனா தேவனை எங்க பார்த்தேனாரு, தேடி கண்டு கொண்டேன் என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் ஏர்போர் தலையே நீ வணங்காய். நிறைய தேர்ஃபோர் போடலாம் அப்பர் பாட்டுக்கு. ஸோ இதுதான் இந்த 3 உலகம். இந்த 3 உலகம் எப்படி பிணைக்கப்பட்டுள்ளது இப்பதான் நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். இப்போ இந்த பௌதிகம் விஞ்ஞானமாக மலர்ந்த காலத்தில் ஐன்ஸ்டைன் என்பவர் பெரிய இடம் பெறுகிறார். அதற்கு முன் இந்த பௌதிக சரித்திரத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு முக்கியமான நபர் நியூட்டன் என்று சொல்வோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு நீங்கள் ஹைஸ்கூல்லையும் படிச்சிருப்பீங்க. அவர் தான் இதுக்கெல்லாம் விதை போட்டவர். அவர் தான் வந்து இந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆப்பிள் அவர் தலையில் விழுந்தது, ஏன் விழுகுதுன்னு யோசிக்க ஆரம்பித்தார். இப்போ இதெல்லாம் நமக்கு விடையெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, கருவுறாலும் சரி, ஆப்பிள் பழம்னாலும் சரி, உங்கள் தலையில் விழுந்தாலும் சரி, கையில் விழுந்தாலும் சரி, கேள்வி கேட்க கேட்க தான் வந்து உங்களுக்கு அந்த விடைகள் பிறக்கும். சரி யாரோ சொல்லிட்டு போகிறான், ஓகே அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடாது. இன்னொன்று, அது கூட போயிட்டு போங்க பரவாயில்ல, இந்த ஏன்னு கேள்வி கேட்டு அதை ஆராயாம அதை மறுக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. என்ன இப்போ இந்த முட்டா பயல்கள்லாம் நடராஜர் தத்துவத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, பெரிய தப்பு. உனக்கு அதை பற்றி என்னமே தெரியாது, நீ போய் ஆராய்ச்சி பண்ணு, அது என்னன்னு பண்ணு, அப்புறமா பேசு. இதுக்காக தான் வந்து நீங்கள் வடக்கன்னாலும் சரி தெற்கன்னாலும் சரி போய் மற்ற மதங்களினுடைய கருத்து என்னன்னு பார்த்து படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாதம் பண்ணாங்க. ஏன்னா அது என்னன்னு தெரியாமல் நான் அவங்களோட போய் வாதம் பண்ணி ஜெயிக்க முடியும். ஏன்னா குமரியில் வட்டர்னு இருந்தார், போய் மற்ற மதத்தில் சேர்ந்து அந்த மடத்தில் இருந்து அதை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. அவர் தூக்கி இவ்வளோ மலையிலேருந்து கீழே ஒட்டி விட்டாங்க. ஸோ ஆனால் தப்பிச்சார். ஏன்னா வேதம் உண்மையானால் எனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னாரு. ஆனால் அவர் கண்ணு மாத்திரம் போச்சு. அப்புறம் ஏன் கண்ணு போச்சுன்னாங்க. நான் வேதம் உண்மை ஆனால்னு சொன்னேன் இல்லையா, அதனால போச்சு. நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. வேதம் உண்மை எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ அப்பர் சுவாமியும் பார்த்தீங்கன்னா அவர் வேறு மடத்தில் இருந்து போய் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு வந்து அப்புறம் அதனோட உண்மையை தெரிஞ்சு அப்புறம் இறைவன் அருளால் மாறினதுனால அவர் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தார். அதாவது எந்த இதையும் நம்ம கேள்வி கேட்கணும். ஸோ இப்போ கருவூரார் ஏன் சொல்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டால் நமக்கு ஏதோ நம்மளுடைய சிற்றறிவுக்கு எட்டிய அளவில் புரியுது கொஞ்சம். ஸோ இதை அவர் கேள்வி கேட்டார், ஏன் தலையில் ஆப்பிள் விழுந்துச்சுன்னு. அப்போ ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஈர்ப்பு சக்தி இருக்குது, என்னத்துக்கு மேலத்துக்கு போட்டாலும் ஏன் கீழே வருதுன்னாரு. அப்போ ஒரு சக்தி இருக்குது
அப்படின்னா அதுக்கு தான் கிராவிடேஷன் கொடுத்தாரு. இந்த கிராவிடேஷன் எது வரைக்கும் இருக்குன்னாக்கா எர்த் அட்மாஸ்பியர், அதாவது பூமி உருண்டை. இந்த பூமி உருண்டையை சுற்றி ஓரளவுக்கு தான் இந்த சக்தி இருக்கு. அதுக்கப்புறம் போச்சுன்னா இந்த புவி ஈர்ப்பு சக்தியும் கிடையாது, ஒரு சக்தியும் கிடையாது. அதனால தான் இந்த ராக்கெட்ல போறவங்களாம் அப்படியே ராக்கெட்டுக்குள்ளேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக இவங்க இங்கேயே ட்ரெயின் பண்ணணும். அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு அங்கே ஒர்க் பண்ணாது. ஸோ இது இவர் என்ன சொன்னாருன்னாக்க, இந்த புவி ஈர்ப்பு சக்தி என்று ஒரு சக்தி இருக்கிறது. இந்த ஒரு சக்தியினால் இங்க சரிப்பா, இது புவி ஈர்ப்பு சக்தி பூமியில. அப்ப இந்த பூமியெல்லாம் தாண்டி போனா எதுக்கு இப்ப நம்ம பூமி சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது, சந்திரன் பூமியை சுற்றி கொண்டிருக்கு. இதெல்லாம் ஏன் அந்தந்த இடத்துல இருக்கு? இந்த பூமிங்கிறது ஒரு கொஞ்சம் ஒரு 2 மைல் 3 மைல் 10 மைல் சூரியனுக்கு நெருக்கமா வந்துருச்சுன்னா போச்சு, எரிஞ்சு போயிடும் பூமி. அதே ஒரு 30-40 மைல் சூரியனை விட்டு கொஞ்சம் தாண்டி போயிருச்சுன்னா எல்லாம் போய் ஐஸ் கட்டியாகி எல்லாரும் உறைந்து போய் விடுவோம். இது கரெக்டா அந்த டெம்பரேச்சர் அப்படியே இருக்கணும்னு எப்படி இந்த பூமி இதுல சுத்திட்டு வருது? ஏன்னா அங்க புவியீர்ப்பு சக்தி எல்லாம் கிடையாது. அப்போ நியூட்டன் என்ன சொன்னாருனாக்க, ஒரு கணத்திற்கும் சூரியன் என்பது ஒரு பெரிய கோளம், அதுக்கு மாஸ் என்று சொல்லக்கூடிய அதுக்கு ஒரு கன அளவு இருக்கு. அந்த ஒரு கணத்திற்கும் இந்த பூமியின் கணத்திற்கும் இரண்டுக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அதனால் இது அந்த வழியை, அதாவது இந்த அந்த ஆர்பிட்ல இருந்து அது வெளியே போக முடியாமல் சூரியனும் அதை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது, பூமியும் அதை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அதே இதில் போயிருக்கு. அதாவது சென்ட்ரிபீட்டல் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம பிசிக்ஸ்ல. அதுக்கு சிறு உதாரணம் சொல்லணும்னா, நீங்க சிறு பந்தை ஒரு கயிறுல கட்டி உங்க கையில வச்சு இப்படியே சுத்துனீங்கன்னா அந்த பந்து வெளியே இழுக்கும். ஏன்னா நீங்க அந்த சுத்துற வேகத்துல பந்து வெளியே இழுக்கும். ஆனா உங்க கையில பிடிச்சிக்கிறதுனால அது அந்த விட்டு ஓடாது. இப்போ டக்குன்னு நீங்க கையை விட்டீங்கன்னா அது ஓடிடும், வெளியில ரொம்ப தூரத்துக்கு போகும். இது அந்த பேலன்ஸ், இதுதான் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னுவாங்க. ஸோ இதே மாதிரி இவர் என்ன சொன்னார்னாக்க, இந்த 2 கோளங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு ஈர்ப்பு சக்தியினால் இந்த 2 கோளங்கள் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டு இயங்குகின்றன அப்படின்னார். இது அவர் சொன்னது. ஆனா இது மாற்றி அமைத்தவர் ஐன்ஸ்டைன். இப்போ இவர் என்ன சொன்னாரு? டைம், அதாவது நேரம் நம்ம சொல்றோம் இல்லையா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு 3 இருக்கு. டைம், பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அப்படி இருக்கு. அதே போல் ஸ்பேஸ் இருக்கு, பெர்மனண்டா ஸ்பேஸ் என்கிற வெட்ட வழி இருக்கு. அப்புறம் என்ன சொன்னாரு? இந்த ஒரு பொருளுக்கும், இது ஐன்ஸ்டைன், நீங்க இந்த பக்கம் வலது பக்கம் உள்ளது ஐன்ஸ்டைன், இந்த மீசையெல்லாம் வச்சிருக்காரு இல்லையா. அப்புறம் இந்த இடது பக்கம் பெரிய லாங் ஹேர்ன்னு சொல்ல, நீள முடி வச்சு மீசை இல்லாமல் இருக்கிறவர் நியூட்டன். ஸோ இவர் காலத்தில் இந்த இதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஸ்பேஸ், அப்புறம் கிராவிட்டி. இப்போ இந்த ஒரு பொருளுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள ஒரு ஆகர்ஷண சக்தி, ஈர்ப்பு சக்தி, இதனால் இந்த பூமியை சுற்றி உள்ள பொருள்கள் இதை சுத்திட்டு வந்துகிட்டே இருக்கும், ஒரே ஆக்சிஸ்ல, அப்படியே ஒரே ஆக்சிஸ்லேயே. அதாவது அது எப்படி சுத்தம்னா, இந்த ஆக்சிஸ், இதனுடைய ஆக்சிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அச்சு அது மாறாமல் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குனார். இது ஈர்ப்பு சக்தினால சுத்தினார். இதை மாத்தினவர் ஐன்ஸ்டைன். எப்படி மாத்தினார்னா, இது ஈர்ப்பு சக்தினால இது சுத்தல, அப்புறம் எதுலடா சுத்துனார்? இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில். அது ஒரு சக்தி. அது என்ன சக்தி அப்படின்னாக்க, பெரிய ஒரு கோளங்களினால், அதாவது பெரிய கனப்பொருள்களினால் அந்த சக்தி பாதிக்கப்படுகிறது. எப்படி பாதிக்கப்படுகிறதுனாக்க, இந்த பெரிய கனப்பொருள்களின் அருகாமையில் அந்த சக்தி வளைந்து கொடுக்கிறது. ஒரு குண்டாச்சட்டி மாதிரி வளைஞ்சிருமா அந்த இது. நான் கண்ணுக்கு தெரியாது, இந்த சக்தியை நீங்க கண்ணுமே பார்க்க முடியாது. இப்போ லைட்னா நீங்க டெலஸ்கோப் வச்சு பார்க்கலாம். ஏதாவது ஒரு பொருளை, விண்வெளியில இருக்க பொருளை நீங்க டெலஸ்கோப் வச்சு பார்க்கலாம். ஹபிள் டெலஸ்கோப்பு, சேட்டலைட்ல டெலஸ்கோப் அனுப்பி அங்க இருந்து பார்க்கலாம். ஆனா இந்த சக்தியை நீங்க எந்த டெலஸ்கோப்லையும் பார்க்க முடியாது. ஏன்னா இது லென்ஸ்ல பார்க்கக்கூடிய சக்திகள், கண்ணுக்கு தெரியாத அலைகள், கிராவிடேஷனல் வேவ்ஸ் என்று சொன்னார். அப்புறம் இந்த வேவ் என்ன, அது இப்படி இது வளைஞ்சிருது, இந்த பூமி பக்கத்துலயோ இல்ல பெரிய பிளாக் ஹோல் என்று சொல்லக்கூடிய மிக கனமான கனப்பொருள்கள் பக்கத்திலே வரும்போது இது வளைந்து விடுகிறது, குண்டாச்சட்டி மாதிரி. அப்புறம் அதுல உள்ள பொருள் என்ன ஆகுதுனாக்கா, இது வளைந்ததுனால் அது மேல ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்ப நீங்க அந்த காலத்துல சர்க்கஸ்ல பார்த்துருப்பீங்க, ஒரு கூடாரம் மாட்டி போட்டிருப்பாங்க. இந்த கூடாரத்துல மோட்டார் சைக்கிள் ஓட்டுவாங்க அப்படியே. அது மாதிரி தான் இது ஒரு கூடாரம் ஆகி விடுகிறது. அந்த கூடாரத்துக்குள் இந்த பூமியை சுற்றி உள்ள பொருள்கள் சுற்றுகின்றன.
அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் ப்ரூவ் பண்ணாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இவர் சொன்னது ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஐன்ஸ்டைன் இந்த கருத்தை. 2015 இதை வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்டா செஞ்சு ப்ரூவ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு நான் சொன்னேன்ல, இதைத்தான் பிணையல். இந்த ஒரு பிணையல் தான், இந்த ஒரு சக்தியினால தான் இந்த மூ உலகமும் பிணைக்கப்பட்டுள்ளது. மூ உலகம்னா என்ன, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, வெட்ட வெளி, அப்புறம் இந்த எனர்ஜி ஃபீல்டு சக்தி, அந்த சக்தி பரிமாணமாகி அண்டச்சராச்சரமாகி உள்ள மூன்றாவது உலகம். இந்த 3 உலகமும் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டினால் பிணைக்கப்பட்டுள்ளது. இது எப்படி சாமி, இதுக்கு என்ன நிரூபணம் சாமி அப்படின்னா, 2015 ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, கடுமையான கண்டுபிடிப்பு. அதை கொஞ்சம் பாருங்க, கவனமா பாருங்க. இதுக்கு வந்து இந்த ஒரு சிம்பிள் செட்டப். இது சிம்பிள் செட்டப்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த நீங்க கீழே பார்க்குற சின்ன பைப்பு மாதிரி இருக்கிறது வந்து அந்த லேசர் பீமை ஜெனரேட் பண்ணுது. அந்த லேசர் பீம் ஜெனரேட் பண்ணி அந்த பீமை 2ஆ பிரிக்குது. இந்த லேசர் ஒளி ஒரு பட்டு 2 பட்டு இந்த டானா மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்துமே மைல் கணக்கா உள்ள ஒரு பெரிய டியூபு. இந்த பக்கம் உள்ளது மைல் கணா. 2னுடைய நீளமும் சமமான நீளம். 1 மில்லிமீட்டர் கூட குறையாம பர்ஃபெக்டா 2 ஈக்குவல் நீளம். அதனால என்ன ஆகுதுன்னாக்க, இங்க ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க, மிரர் 2 பக்கமும். ஸோ இந்த ஒளி, லேசர் ஒளி கிளம்பி இங்க உள்ள கண்ணாடியில மோதி திரும்பி வரும். அதே மாதிரி இந்த பக்கமும் அது பிரிஞ்சு போய் அங்க மோதி திரும்பி வரும். கரெக்டா அது ஒரே டிஸ்டன்ஸ், ஒரே நீளம், ஒரே இடைவெளி பயணிப்பதால் 2 திருப்பி அதே ஒரே நேரத்தில் வந்து சேரும். ஏன்னா இந்த லேசரோட ஸ்பீடு, லைட் ஸ்பீடுன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து சமம். அதனால ஒரே வேகத்தில் செல்லக்கூடிய 2 பொருள்கள் சமமான இடைவெளி உள்ள 2 குழாய்களில் செல்லும் போது அவை திரும்பி ஒரே நேரத்தில் அங்கேயே சந்திக்கின்றன. இப்போ அங்கேயே சந்திக்கின்றன, அது என்னன்னா, இது வேவ் ஃபார்ம்ல போகுது. இப்போ அடுத்த ஸ்லைடில் பார்த்தோம்னா, திரும்பி வரும்போது இது என்ன, இந்த வேவ் இங்க எப்படி போச்சோ, இந்த முதல் போனது அப்படியே திரும்பி வருது அதே ஸ்பீடுக்கு, 2வது போனது திரும்பி வருது. இப்போ இது வேவ்னு சொன்ன அலைன்னு சொல்றோம் இல்லையா, அலைன் பண்ணோம்னா ஒரு பள்ளம் இருக்கும், ஒரு மேடு இருக்கும், ஒரு பள்ளம் மேடு, இதுதான் அலைன்னு சொல்லுவோம், வேவ்ஸ்ன்னு சொல்றது. ஒளி இப்படித்தான் நமக்கு பயணிக்கிறது. ஒலினாலும் சரி, ஒளினாலும் சரி, இப்படித்தான் பயணிக்கிறது. ஸோ இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது 2ம் ஒரே ஸ்பீட்ல போய் ஒரே ஸ்பீட்ல வர்றதுனால இந்த அலையில் உள்ள ஒரு மேடும் இந்த அலையில் உள்ள ஒரு பள்ளமும் சேர்ந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகின்றன. அதாவது பள்ளத்தை, ஒரு மேட்டில் இருக்க மண்ணை தூக்கி பள்ளத்தில் போடுற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி இந்த ஒரு பள்ளமும் இந்த ஒரு மேடும் சேரும்போது இது கேன்சல் ஆகுது. அப்போ நமக்கு திரும்பி வர்ற ஒளி வந்து ஒன்று கேன்சல் பண்ணிடுது. அவர் விளக்கம் சொல்றாரு. என்ன விளக்கம் சொல்றாருன்னு பார்த்தானாக்கா, இது இந்த அலையானது ஒன்றுமில்லாமல் போய் ஒரு நேர்கோடாக ஆகிவிடுகிறது. ஏன்னா இந்த மேடுங்கிறது, இங்கே உள்ள கீழே உள்ள மேடுங்கிறது மேலே உள்ள பள்ளத்தை நிரப்பிடும். இந்த அலையை பார்த்தீங்கன்னா, இந்த மேலே உள்ள மேடு இந்த கீழே உள்ள பள்ளத்தை நிரப்பிடும். இது 2ம் ஒன்று கேன்சல் ஆகி இது ஒரே நேரத்தில் வர்றதுனால இது கேன்சல் ஆகிடும். ஆனால் இது வந்து நமக்கு இந்த கிராவிடேஷனல் சக்தி வருது இல்லையா, இது எங்கேருந்து வந்ததுன்னா, இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் எங்கேருந்து வருதுன்னா, 2 பிளாக் ஹோல்ஸ் என்று சொல்லக்கூடிய இருள் துவாரங்கள் என்று சொல்லுவோம். அதாவது பிளாக் ஹோல்ஸ் பெரியச்சுனாக்கா, அது பிளாக் ஹோல்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கேலக்சி அண்டச்சராச்சரங்களில் உள்ள கேலக்சியின் மத்தியில் உள்ள ஒரு கருமையான பொருள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த கருமையான பொருள் என்னடான்னு, இந்த கருமையான பொருள் ஒரு சாப்பாட்டு ராமன் என்னன்னா, பக்கத்துல உள்ள பொருள் எல்லாம் பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது ஏன் பிடிச்சு சாப்பிடுதுனாக்கா, அது சாப்பிட அதனுடைய சக்தி அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த ஒரு இங்க ஒரு கனப்பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் ஹோல், இதை சுத்தி அதாவது அது பக்கத்துல வந்துச்சுன்னா டக்குன்னு இழுத்து சாப்பிட்டுரும். இது சாப்பிட்ட உடனே இதனோட கனம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இது ஜாஸ்தி ஆக இதனுடைய ஈர்ப்பு சக்தி இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஒரு நாளைக்கு அது வயிறு வெடிச்சிடும். அதான் பிக் பேங்குன்னாங்க. அந்த வயிறு வெடிக்கும் போது தான் இந்த பிரபஞ்சம் இன்னொரு பிரபஞ்சமாக, இன்னொரு யூனிவர்ஸ் வருது. அதான் பிக் பேங் தியரின்னுவாங்க. உன்னோட யூனிவர்ஸ், நம்மளோட இந்த பிரபஞ்சம் எப்படி வந்ததுன்னா பிக் பேங் தியரி. அது எப்படி வந்தது, இந்த பிளாக் ஹோல் ஒன்றுன்னா இருக்கிறதெல்லாம் பக்கத்தில் இருக்கலாம் சாப்பிட்டு, கேலக்சி எல்லாம் சாப்பிட்டு இப்படி ஒரு காலத்தில் டக்குன்னு அந்த வயிறு வெடிக்கும் போது
மற்றபடி எல்லாத்தையும் சாப்பிட்டதெல்லாம் வெளியே வருது. அதுதான் திருப்பி உருவாகுது பிரபஞ்சம். இது விஞ்ஞான ரீதியான ஒரு உண்மை. இது நமக்கு வரக்கூடிய இந்த ஈர்ப்பு அலைகள், கிராவிடேஷனல் வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அலைகள் எங்கிருந்து வந்தது? கண்ணுக்கு எட்டாத, கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் ஒளி வந்து 13 பில்லியன் இயர்ஸ் டிராவல் பண்ணி எவ்வளவு தூரத்தும் போகுமோ, பில்லியன் இயர்ஸ், அந்த தூரத்தில் இருந்து வந்த இந்த ஈர்ப்பு அலைகள் அது எங்க தோன்றுச்சுன்னாக்க 2 கருமை கோளங்கள், அதாவது பிளாக் ஹோல்ஸ் ஒன்று சேரும் போது அந்த ஈர்ப்பு, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கனமான பொருளை சுற்றியுள்ள அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு வளைஞ்சு கொடுக்கும்னு சொல்லி. ஸோ இந்த 2 கனமான பொருள் சேரும்போது அந்த வளைவு ரொம்ப மிகுதியாக இருக்கும். அது அந்த மாதிரி வேவ்ஸ் தான் இப்போ நமக்கு கிடைக்குது. அது கொஞ்சம் மிகுதியாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே வரைக்கும் ரீச் ஆகுது. அதாவது 13.5 பில்லியன் இயர்ஸ்ல முன்னாடி கிளம்புன கிராவிடேஷனல் வேவ்ஸ் இன்னைக்கு பூமியை வந்து 2015 அதை பிடிச்சிருக்காங்க. எப்படி பிடிச்சாங்கன்னா அந்த இப்படித்தான் பிடிச்சாங்க. இது எப்படின்னு பாருங்க. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? முதல்ல பார்த்தது இந்த லேசர் ஒளிங்கிறது சமமான தூரத்தில் அது பயணிக்கும் போது இது 2 சமமான தூரம். இப்ப சமமான தூரமா இருக்கு. ஆனா இந்த கிராவிடேஷனல் வேவ்னு வரும்போது நமக்கு அந்த வெட்ட வெளி அமுங்குது. அதாவது நமக்கு ஸ்பேஸே அமுங்குது. சொன்னோம் இல்லையா, அதாவது ஸ்பேஸ் டைம் கிராவிட்டி அதாவது அப்படியே அமுங்குது. ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி அது வளைஞ்சு தானே போயிருச்சு. அது அமுங்குது. அது அமுங்கும் போது என்ன ஆகும்? இப்போ உங்க கையில ஒரு பொருளை வச்சு ஒரு பந்தையோ எதையோ அமுக்குனீங்கன்னா, நீங்க மேல இருந்து கீழே அமுக்கினீங்கன்னாக்க நீங்க கட்டை விரலுக்கும் அந்த நடு விரலுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கம்மியாயிரும் அந்த பந்துல. ஆனால் இந்த சைடுல அது கொஞ்சம் விரிவடையும். ஸோ ஒரு பக்கம் உள்ள லென்த் கம்மியாகி இன்னொரு பக்கம் உள்ள லென்த் விரிவடையும். இதுதான் இங்க நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இந்த டியூப், இந்த கிராவிடேஷனல் வேவ் வந்த உடனே, இந்த மாதிரி வேவ் அப்பப்போ வரும், அடிக்கடி வரும். இது மாதிரி ஒரு 90 இது கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும். அந்த 90 பிளாக் ஹோல் மெர்ஜர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி இந்த வேவ்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் உள்ள டியூபு, நான் இப்ப பந்து அமுக்குனா கம்மியாகுதுன்னு சொன்னேன் இல்லையா டிஸ்டன்ஸ், அது மாதிரி ஒரு பக்கம் உள்ள டியூபு அப்படியே குறைஞ்சிருது அதோட இடைவெளி. இன்னொரு பக்கம் உள்ள டியூபு நீளமாகி போயிருது. இப்ப இந்த குறைந்ததும் நீளமானதுனால என்னடா ஆச்சுன்னா, இப்போ இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குற மாதிரி இங்கு மேடாக உள்ளது மேடாக இன்னொரு டியூப்ல இருந்து ஒரு மேட்டுடன் சேரும் போது மேடும் சேர்ந்து பெரிய மேடாகிறது, பள்ளமும் சேர்ந்து பெரிய பள்ளமாகிறது. பள்ளமாகி நமக்கு ஒரு நல்ல பெரிய வேவ் கிடைக்கிறது. இந்த வேவ் கிடைச்ச உடனே இந்த வேவுங்கிறது வந்து இந்த கண்ணாடியை தாண்டி போய் நமக்கு இந்த டிடெக்டர் என்று சொல்லக்கூடிய இதுல விழுகுது. இதுல விழுந்து நமக்கு தெரியுது, ஓஹோ இப்போ இந்த வேவுக்கும் எவ்வளவு ஒரு நானோ செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் வச்சு இந்த ஈர்ப்பு அலைகளின் நீளம் அகலம் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது இந்த விஞ்ஞானம். இது 2015 நமக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மை. To measure this stretching and squeezing, Ray turned to a device called an interferometer. A laser beam is split and sent down a pair of long perpendicular tubes, each precisely the same length. The two beams bounce off mirrors and recombine back at the base. The light waves come back lined up in such a way that they cancel each other out. And you add them together, you get nothing. You get a zero, a big fat zero. No light gets detected at the photodetector. But when a gravity wave comes along, it distorts space and changes the distance between the mirrors. One arm becomes a little longer, the other a little shorter. An instant later, they switch. This back and forth stretching and squeezing happens over and over until the wave has passed. As the distances change, so does the alignment between the peaks and valleys of the two returning light waves, and the light waves no longer cancel each other out when added together in the recombined beam. Now some light does reach the detector, with an intensity that varies as the distance between the mirrors varies. Measure that intensity, and you're measuring gravity waves. எங்கேயோ கோடி கணக்கான மைல்களில் இருந்து இருள் அண்டம்
என்று சொல்லக்கூடிய பிளாக் ஹோல் அங்க இருந்தும் நம்மளுடைய பூமியும் இணைக்கப்பட்டுள்ளன. எதனால் இணைக்கப்பட்டுள்ளன? இந்த ஈர்ப்பு கிராவிடேஷனல் ஃபீல்டினால் இணைக்கப்பட்டுள்ளன. உலகம் பிணையல். அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு எனர்ஜி ஃபீல்டு மூலமா போய் நமக்கு இந்த பௌதிக ரூபமாக பரிமாணமாகி அண்ட சராச்சரத்துக்கு நமக்கு வருதுன்னாக்க இந்த உலகமும் பிணைஞ்சிருக்கா இல்லையா? இல்லைன்னா நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த வேவை இங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அங்க இருந்து ஒரு நூல் கோர்த்த மாதிரி இது வந்து நமக்கு இங்க நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ல அது பண்ணி நம்ம இங்க போட்டிருக்க இந்த டியூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கான்கிரீட் டியூப். நம்ம கற்பனை பண்ண முடியாது. இது ஏன்னா கற்பனை பண்ண முடியாதுன்னாக்க இந்த படத்தை பாருங்க, நான் காட்டுறேன். இப்போ இதுதாங்க இதுதான் அங்க உள்ள எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது இங்க இது அமெரிக்கால உள்ளதுல முதல் 2 லேபரேட்டரி இங்க இருக்கு. முதல் லேபரேட்டரி எங்க இருக்குன்னாக்க இது வந்து வாஷிங்டன் ஸ்டேட்ல இருக்கு. இந்த லைகோன் பேர் இதுக்கு. லைகோன்னாக்க லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரி. இது எங்க வாஷிங்டன் ஸ்டேட்ல ஒன்று இருக்கு. இன்னொன்று எங்கடா இருக்குன்னாக்க இது வந்து லூசியானால பேட்டன் ரூஜ்னு ஒரு இடத்துல இருக்கு. இதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இது ரெண்டு சிட்டிக்கும் உள்ள இந்த 2 லொகேஷனுக்குள்ள டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர். ஆனா இது ரெண்டுமே ஒரே கண்டுபிடிப்பு. ஆனா இவங்க வந்து எதுக்காக இந்த மாதிரி வச்சாங்கன்னா, இதே மாதிரி இத்தாலியில ஒன்று இருக்கு, இந்தியாவில் அகமதாபாத்ல ஒன்று இருக்கு. இப்படி பல இடத்துல வச்சு இவங்க கண்டுபிடிக்கிறது தப்பா, எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே கண்டுபிடிப்பா இருக்கணுங்கிறதுக்காக இப்படி வச்சிருக்காங்க. இப்படி வச்சு இந்தியாவில் அகமதாபாத்லையும் இருக்கு. இந்தியாவும் இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணது மிக பெருமைக்குரிய விஷயம். இந்தியாவில் வந்து பெரிய பௌதிக விஞ்ஞானிகள்லாம் வந்திருக்காங்க. சி ராமன்ல இருந்து சந்திரசேகரன் ஒருத்தர் வந்தார். அவர் பேர்லேயே ஒரு அப்சர்வேட்டரி இருக்கு, சந்திரசேகர் அப்சர்வேட்டரி இங்கே இருக்கு. இவ்வளவு பெரிய அது நம்மளுடைய பாரத தேசத்திற்கு மிகவும் ஒரு பெருமையான விஷயம். ஸோ நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபீல்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டியூபோட நீளம் என்னன்னு பார்த்தான்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் இந்த டியூபோட நீளமெல்லாம். இதெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்கன்னாக்கா, இதுதான் இந்த டோட்டல் ஏரியல் வியூன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்படி இந்த டானா மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது இங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சுருக்காங்க. இதை வந்து இதில் வந்து முதல்ல உள்ள டியூப் இது. அதுக்கு மேலே கான்கிரீட்டை போட்டு சுற்றிருப்பாங்க. ஏன்னாக்கா மற்ற எந்த சக்திகளும் இந்த லேசர் வேவ் இதுக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய லேசர் லைட் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இதை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணி இவ்வளவெல்லாம் போட்டு இதுதான் அந்த லேசரை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட். படத்தில் சரியா தெரியுது. இதில் மிரரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டயக்ராம் இதெல்லாம். இது வந்து எங்கே அந்த வேவ் தோன்றுச்சுன்னு சொன்னோம் இல்லையா, 2 பிளாக் ஹோல் மெர்ஜர் ஆனதுன்னு சொல்லி, அதுதான் இது ரெண்டும். ஸோ இது எங்கே 1.3 பில்லியன் லைட் இயர்ஸ். அதாவது லைட்டோட ஸ்பீடு நம்ம என்ன சொன்னோம், 1,86,000 மைல் தான். அந்த 1,86,000 மைல் செகண்ட், ஒரு செகண்ட்ல 1,86,000 மைல் போச்சுன்னாக்க அது ஒரு வருஷம் போச்சுன்னா அது என்னது, அதே வந்து 13.5 பில்லியன் வருஷம் போச்சுன்னா எவ்வளவு தூரம் போகும்? அவ்வளவு தூரத்துல இருக்கு இந்த. அப்போ அங்க கிளம்பிய கிராவிடேஷனல் வேவை நம்ம என்னைக்கு பார்த்தோம்? 2017 பார்க்கணும். உலகம் புரிஞ்சிருக்கா இல்லையா? இதுதான் அதோட டயக்ராம். இது ஏரியல் வியூ. இதோட இந்த டியூப்னு சொன்ன இல்லையா, இப்போ இந்த கான்கிரீட்ல பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி, இதோட நீளம் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 கிலோமீட்டர். என்ன இது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னாக்கா 1.2 மீட்டர் அகலத்தில் உள்ள ஸ்டீல் வேக்யூம் டியூப்ஸ்ன்னுவாங்க அது. அப்புறம் அதுக்கு மேலே உள்ள கான்கிரீட்டு 10 அடி அகலத்துக்கு உள்ள கான்கிரீட்டுக்குள்ள இதை வச்சு 12 அடி உயரம் உள்ள அந்த ஒரு குழாய், 10 அடி அகலம் 12 உயரம் குழாய்க்குள்ள இதெல்லாம் வச்சு அதை ப்ரொடெக்ட் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன ஸோ இது வந்து நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு செய்திகள். இதை கரூரா ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார். மூவுலகம் பிணையல்னர். பிணையலா இல்லையா? இத வள்ளலாருன்னு சொல்றாரு பாருங்க. வாசி வாசி என்றுரைத்தார் வெண்ணிலாவே, வாசி வாசி என்றுரைத்தார் வெண்ணிலாவே, அந்த வாசி என்ன பேசு கண்டாய் வெண்ணிலாவே, வாசி வாசி என்றுரைத்தார் வெண்ணிலாவே, அந்த வாசி என்ன பேசு கண்டாய்
வெண்ணிலாவே ஐந்தலை பாம்பு ஆட்டுகின்றார், வெண்ணிலாவே ஐந்தலை பாம்பு ஆட்டுகின்றார், வெண்ணிலாவே அவர் அம்பலத்தில் நின்றது என்ன? நின்றனன் 3 நூல். எந்த 3? அது என்னன்னா அது மூவுலகம் பிணையல் நின்றனன்கிறார். அம்பலத்தில் நின்றதென்ன? இங்க அம்பலங்கிறது திருவம்பலம் சிதம்பரம், அதை தவிர்த்து இப்போ 3 உலகம் பிணையல். அம்பலத்தில் நின்றதென்ன? வெண்ணிலாவே ஓரெழுத்தில் 5 உண்டென்பார், வெண்ணிலா ஒரு எழுத்துல 5 இருக்கான், ஓரெழுத்தில் 5 உண்டென்பார், வெண்ணிலாவே. சைவத்தில் ஆழமா இருக்கிறவங்களுக்கு இது புரியும். ஓரெழுத்தில் தீட்சைலாம் நிறைய வாங்கியிருந்தாங்கன்னா இந்த இது புரியும். ஓரெழுத்தில் 5 உண்டென்பார், வெண்ணிலாவே அது ஊமை எழுத்தா, அந்த ஓரெழுத்தும் போய் ஊமை எழுத்தாங்க. வெட்ட வெளி இங்கதான் போகணுங்க. நம்ம மேலேயே அப்படியே ஸ்டக்காய் நிக்க கூடாது. இதுக்கு அர்த்தம் சொல்லிக்கிட்டே பொலிவு சொல்லிக்கிட்டே போக வேண்டிய அனுபவிக்க வேண்டிய வழி இது. அதை வள்ளலார் அனுபவிச்சு நமக்கு சொல்றாரு. ஓரெழுத்தில் 5 உண்டென்பார், வெண்ணிலாவே அது ஊமை எழுத்தாவதென்ன? வெண்ணிலாவே அம்பலத்தில் ஆடுகின்றார், வெண்ணிலாவே அவர் ஆடுகின்ற வண்ணம் என்ன? வெண்ணிலாவே இங்க பாருங்க, மூவுலகம் பிணையல் இங்க வருது. அந்தரத்தில் ஆடுகின்றார், வெண்ணிலாவே அந்தரத்தில் ஆடுகின்றார், வெண்ணிலாவே அவர் ஆடுமகை எப்படியோ? வெண்ணிலாவே அவர் ஆடுமகை தியரி ஆஃப் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி. இப்ப பதில் மக்கள். அந்தரத்தில் ஆடுகின்றார், வெண்ணிலாவே அவர் ஆடுமகை எப்படியோ? வெண்ணிலாவே அணுவில் அணுவாயிருந்தார், வெண்ணிலாவே எங்கும் ஆகி நின்ற வண்ணம். எங்கும் ஆகி நின்ற வண்ணம் என்ன? வெட்ட வெளியில் இருந்து சக்தி வடிவமாக சக்தியாக மலர்ந்து, அந்த சக்தி இந்த பிரபஞ்சமாக மலர்ந்து, அதான் அவதான் எங்கும் ஆகி நின்ற வண்ணம் என்ன? அணுவில் அணுவாயிருந்தார், வெண்ணிலாவே. இங்கெல்லாம் குவாண்டம் பிசிக்ஸ் சொல்றார் வள்ளலர். அணுவில் அணுவாயிருந்தார், ஃபைனர் பார்ட்டிகல்னு சொல்லுவோம். அணுவில் அணுவாயிருந்தார், இது அவையார்னு சொல்லியிருக்கார். அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பால் ஆயினா. அணுவில் அணுவாயிருந்தார், வெண்ணிலாவே எங்கும் ஆகி நின்ற வண்ணம் என்ன? வெண்ணிலாவே. இதை பாருங்க, அண்ட பகீர் அண்டமெல்லாம், வெண்ணிலாவே அண்ட பகீர் அண்டமெல்லாம், வெண்ணிலாவே ஐயர் ஆட்டம் என்று சொல்வதென்ன? வெண்ணிலாவே அண்ட பகீர் அண்டமெல்லாம், வெண்ணிலாவே ஐயர் ஆட்டம் என்று சொல்வதென்ன? வெண்ணிலாவே. சரிப்பா, அவர் அங்க அவ்வளவு தூரத்துல வந்து ஆடிட்டு இருக்காரு, நமக்கு என்ன ஆச்சுன்னா? இங்க பாருங்க, அங்க அவர் ஆடல, உடனே ஆட்டு வைக்கிறாங்க. அம்பரத்தில் ஆடுகின்றார், வெண்ணிலாவே அம்பரத்தில் ஆடுகின்றார், வெண்ணிலாவே அம்பரத்தில் ஆடுகின்றார், வெண்ணிலாவே மூலகம் பிணையலில் ஆடுகின்றார், வெண்ணிலாவே என்னை ஆட்டுகின்றார் இம்பரத்தே. வெண்ணிலாவே என்ன ஆட்டுகிறான்? எப்படி ஆட்டுறான்? திருமூலர் சொன்னார், மானுட ஆக்கை வடிவு சிவலிங்கம். அனாட்டமி சொல்றாரு, உங்களுடைய அவயவங்களுடைய ஷேப் என்னங்கிறார், அதுதான் அனாட்டமி. மானுட ஆக்கை வடிவு, வடிவுன்னா அனாட்டமி. மானுட ஆக்கை வடிவு சிவலிங்கம், பெண்ணானாலும் சரி ஆனாலும் சரி மானுடன்கிறார். புருஷன் சொல்லும்போது மானுட ஆக்கை வடிவு சிவலிங்கம், மானுட ஆக்கை வடிவு சிதம்பரம், மானுட ஆக்கை வடிவு சதாசிவம், மானுட ஆக்கை வடிவு திருக்கூத்தேன்னாரு. அதான் இம்பரத்தை ஆட்டுகின்றார். எப்படி அதுன்னா, வடிவு சதாசிவம் ஷேப்பு அனாட்டமி. அனாட்டமின்னா அந்த உடம்புல பிசியாலஜின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? பிசியாலஜின்னா அந்த ஃபங்க்ஷன், எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. என்ன பிசியாலஜின்னா என்ன? நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பாடு செரியணும், அந்த செரிஞ்சதுலேருந்து அதில் உள்ள அந்த சக்தி, அதாவது எனர்ஜி, குளுக்கோஸ், இதெல்லாம் வந்து அது அப்சார்ப் ஆகணும் நம்ம ரத்தம், அந்த பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ள. அது அப்சார்ப் ஆகி ரத்தத்தில் உள்ள அந்த சிவப்பு அணுக்கள் அந்த எனர்ஜியை கொண்டு போய் செல்லுக்கு கொடுக்கணும். அது எப்படின்னா ஆக்சிஜன் மூலமாக போகும். இந்த ரத்த அணுக்கள் நுரையீரலேருந்து ஆக்சிஜனை பிடிச்சிட்டு வயிற்றுக்குள்ளே போய் குளுக்கோஸை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒருத்தராக பிடிச்சிட்டு போய் எங்கே கொண்டு போய் கொடுக்குது? செல்லுக்கு கொண்டு போய் கொடுக்குது. செல்லுக்குள்ளே போய் அதெல்லாம் பரிமாணமாகுது. அங்கே உள்ள கழிவு பொருளை அந்த ரத்தம் வெளியெடுத்துட்டு வந்து அந்த கழிவு அவயவங்கள் மூலமாக வெளிப்படுத்து. இதுதான் பிசியாலஜி. இதுதான் உள்ள நடக்கிற டான்ஸ். மானுட ஆக்கை வடிவு திருக்கூத்தேன்னாரு கடைசியில். அந்த திருக்கூத்து தான் பிசியாலஜி. இந்த திருக்கூத்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க,
அப்புறம் தெருக்கூத்து டண்டனக்க டண்டனக்க டண்டனக்கன்னு போனோம். ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு டண்டனக்க டண்டனக்க, ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு டண்டனக்க டண்டனக்க, பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு டண்டனக்க டண்டனக்க டண்டனக்க, சூறையங்காட்டில் கொண்டு போய் சுற்றிட்டு டண்டனக்க டண்டனக்க, நீரில் மூழ்கி நினைவிழந்தார்கள். அதான் அவங்க கதை. மறக்கிறதுக்கு அங்க ஒன்று வச்சிருக்காங்க, தலையில் தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க. அவனை அதாவது ஓ சோ அண்ட் சோ பலானா இறந்து போயிட்டாரா அப்படின்னா, ஓஹோ இன்னைக்கு அந்த இவர் திருமலை செல்வர் இல்லை ஏதோ ஒரு பேர் சோ அண்ட் சோ இறந்து போயிட்டார் அப்படின்னா, ஒரு சோ அண்ட் சோ என்னைக்கு தூக்குறோம்னா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. உடம்பு என்னைக்கு தூக்கம்? பெயரினை நீக்கி ஊரெல்லாம் கூட இப்பெல்லாம் லவுட் ஸ்பீக்கர்ல போடுறாங்க இந்தியா அழுகிறது. அதுக்கு ஹையர் பண்ணி ஆளுகளை வாடகை பிடிச்சி அழுக வைக்கிறாங்க. ஊரெல்லாம் கூடி உறக்க அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, பிணத்தை இன்னைக்கு பாடி என்னைக்கு தூக்க வரணும். அப்புறம் என்ன பண்ணான்னா, சூரியங்காட்டில் கொண்டு போய் சுட்டிட்டு டன்னு கேட்டேன். ஏன் இதெல்லாம் ஆகுது? நீரில் மூழ்கி நினைவிழந்தா. ஏன் ஆச்சுன்னா, அவர் திருக்கூத்து நின்று போச்சு. அப்ப தெருக்கூத்த மாறிடுச்சு. அதனாலதான் அந்த தெருக்கூத்து நடக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்னா திருப்பாட்டு பாடணும். தெருப்பாட்டு பாடக்கூடாது. சிதம்பர பாட்டே திருப்பாட்டு. அந்த திருப்பாட்டு பாடிட்டு இருந்தீங்கன்னா இந்த திருக்கூத்து நடந்துகிட்டே இருக்கும், நல்லா நடக்கும். போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவீங்க. என்ன அந்த திருக்கூத்தை கண்டினியூ பண்ணுங்க. என்ன சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, அல்லாதார் பாட்டெல்லாம் மறுப்பாட்டு தெருப்பாட்டுன்னு வள்ளலார் தான் சொன்னார். ஸோ அடுத்ததுல ரொம்ப அருமையான பகுதி, இவருடைய நடனம் எப்படின்னு பார்ப்போம். அந்த ஜதி போடுறவங்க யாரு, ஜதின்னா என்ன, இவர் டான்ஸ் எப்படி ஆடுறாரு, இதெல்லாம் நம்மளுடைய அடுத்த பொழிவுல பார்ப்போம். பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த லாவண்யாவிற்கு நன்றி சொல்லி அமைகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.